بسم الله الرحمن الرحيم ويل لكل همزة لمزة الذي جمع مالا وعدده يحسب أن ماله. கண்ணியத்திற்குரியவர்களே, அல் குர்ஆனில் விளையாடும் குழப்பவாதி என்ற தலைப்பின் கீழ் மூன் பப்ளிகேஷனிலிருந்து வெளியிடப்பட்டுள்ள தர்ஜமாவில் உள்ள குர்ஆனிற்கும் சுன்னாவிற்கும் முரண்பட்ட கருத்துக்களை பற்றி நாம் அறிந்து வருகிறோம். அந்த தொடரில்தான் இன்று இன்ஷா அல்லாஹ் சூரா அல் பக்ராவுடைய 102வது வசனத்திற்கு செய்திருக்கக்கூடிய முரண்பாடான தமிழாக்கம், இன்னும் பல மார்க்க அடிப்படைகளை தன்னுடைய மன விருப்பத்துடனே அந்த அடிப்படைகள் முரண்படுகின்றன என்ற காரணத்தால் அவற்றை மறுப்பதற்கு அவர் செய்திருக்கக்கூடிய முயற்சிகள், இவற்றை பற்றி இன்ஷா அல்லாஹ் ஓரளவு நாம் இன்ஷா அல்லாஹ் இந்த நேரத்திலே பார்ப்போம். சூரா அல் பக்ராவுடைய 102வது வசனம். இந்த வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த யூதர்கள், அவர்களுடைய சில தன்மைகளை குறித்து பேசுகின்றான். யூதர்களை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆரம்ப காலத்திலிருந்து குழப்பம் செய்வதையே தங்களுடைய பண்பாக கொண்டவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனே பல சந்தர்ப்பங்களில் விவாதம் செய்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மடக்குவதற்காக பல தர்க்கங்களை, பல குதர்க்கங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டார்கள். பலரை அனுப்பி கேட்க சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி குர்ஆனிலே அல்லாஹ் புகழ்ந்து கூறியதை ஓதி காட்டிய போது யூதர்கள் அதை விமர்சித்தார்கள். சுலைமானை இவர் நபி என்பதாக சொல்கின்றார், ஆனால் சுலைமான் ஒரு சூனியக்காரராக இருந்தார். சூனியத்தின் மூலமாகத்தான் மக்களை ஆட்டி படைத்தார், ஜின்களின் மீது ஆட்சி செலுத்தினார் என்று யூதர்கள் சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி விமர்சித்தார்கள். இந்த விமர்சனைக்கு மறுப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அல் பக்ராவுடைய 102வது வசனத்தை இறக்கினார். இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்ல வரக்கூடிய செய்தி என்னவென்றால், குர்ஆனுடைய அந்த அரபி வாசகத்திற்கு ஏற்ப பல மூத்த மார்க்க அறிஞர்கள் விரிவுரை செய்திருப்பதற்கு ஏற்ப அவர்கள் பல மொழிகளிலே மொழியாக்கம் செய்திருப்பதற்கு ஏற்ப இதனுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு எப்படி என்று சொன்னால், வத்தபஉ மா தத்லு ஷயாத்தீன் அலா முல்கி சுலைமான். ஷைத்தான்கள் சுலைமானுடைய ஆட்சி காலத்திலே எதை மக்களுக்கு கற்பித்தார்களோ அதைத்தான் இந்த மக்கள் பின்பற்றி வருகிறார்கள். அதாவது யூதர்களை பற்றி அவர்களுடைய மூதாதைகளிலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலம் வரை உள்ள மக்களை குறித்து அல்லாஹ் சொல்லுகின்றான். சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே ஷைத்தான்கள் மக்களுக்கு எதை கற்பித்தார்களோ அதைத்தான் இந்த யூதர்கள் பின்பற்றி வருகிறார்கள், ஆரம்பத்திலிருந்து இன்று வரை. வமா கஃபர சுலைமான். சுலைமான் அல்லாஹுவை மறுத்தவராக இருக்கவில்லை. இந்த இடத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த பரிசுத்த தன்மையை சொல்லுகின்றார். காரணம் என்னவென்றால், சூனியத்தை கற்பவர் அல்லாஹுவை மறுத்து விடுவார். அல்லாஹுவை மறுக்காமல், ஷைத்தானை வணங்காமல், ஷைத்தானை திருப்திப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை கூறாமல் சூனியத்தை யாரும் செய்ய முடியாது, சூனிய அந்த செயலிலே ஈடுபட முடியாது. ஆகவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சூனியத்தில் ஈடுபடவில்லை என்ற வார்த்தையை கூறுவதற்கு பதிலாக சுலைமான் அல்லாஹுவை நிராகரிக்கவில்லை என்று அல்லாஹ் மிக உயர்ந்த ஒரு
வாசகத்தை கொண்டு நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பரிசுத்தப்படுத்துகின்றான். அதாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த ஆட்சியை கொண்டு மக்களை நிர்வகித்தது, மக்களை கட்டுப்படுத்தியது நான் அவர்களுக்கு கொடுத்த ஆற்றலை கொண்டுதான், நான் அவர்களுக்கு கொடுத்த அற்கொடையை கொண்டுதானே தவிர ஷைத்தானை திருப்திப்படுத்தியது கொண்டோ சூனிய கலையை கொண்டோ கிடையாது. காரணம், யார் சூனியத்தை கற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வை மறுத்து விடுவார்கள். ஆனால் சுலைமான் என்னை ஏற்றுக்கொண்டவராக, என்னை வணங்கி வழிபட்ட நல்லோர்களில் இருந்தார். ஆகவே ஒமா கஃபர சுலைமான். பிறகு அல்லாஹ் சொல்கிறான், வலாகின்ன ஷயாத்தீன கஃபரு, ஷைத்தான்கள் தான் நிராகரித்தார்கள், காஃபிரானார்கள், மறுத்தார்கள், அல்லாஹுவை மறுத்தார்கள். ஏன்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்குரிய விளக்கத்தை சொல்கின்றான். யுஅல்லிமூன அன்-நாஸ ஸிஹர், இந்த ஷைத்தான்கள் மக்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள். வமா உன்ஸில அலல் மலக்கைன், இன்னும் 2 வானவர்களின் மீது இறக்கப்பட்டதையும் ஷைத்தான்கள் மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். இந்த இடத்துல கற்றுக் கொடுக்கிறார்கள் என்ற பதம் இருக்கிறது அரபியில, யுஅல்லிமூன். இதை மார்க்க அறிஞர்கள் தஃப்சீர்களிலே தர்ஜுமா செய்யும் பொழுது கடந்த காலத்தினுடைய வார்த்தையை கொண்டு அர்த்தம் செய்திருக்கிறார்கள். யுஅல்லிமூன அன்-நாஸ ஸிஹர், மக்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்தார்கள் என்று. இப்ப ஷைத்தான்கள் மக்களுக்கு சூனியத்தையும் கற்றுக் கொடுத்தார்கள், அதுபோன்று 2 மலக்குகளுக்கு இறக்கப்பட்டதையும் கற்றுக் கொடுத்தார்கள். அந்த மலக்குகள் எங்கு இறக்கப்பட்டார்கள்? பிபாபில், பாபில் என்ற இடத்தில். அந்த மலக்குகள் யார்? ஹாரூத், மாரூத். சரி, இதை கூறியதற்கு பிறகு அல்லாஹு தஆலா மலக்குகள் என்று கூறியிருக்கிறான் அல்லவா, 2 மலக்குகளுக்கு இறக்கப்பட்டது என்பதாக. அப்ப இந்த 2 மலக்குகளின் மீது சூனியம் இறக்கப்பட்டதென்றால் இந்த மலக்குகள் எப்படி சூனியத்தை கற்றுக் கொடுத்தார்கள்? சூனியம் என்பது ஒரு குஃப்ரான செயலாயிற்று என்ற கேள்விகளுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு அடுத்த அந்த தொடரிலேயே பதில் சொல்லுகின்றார். வமா யுஅல்லிமானி மின் அஹதின், அந்த வானவர்கள் சூனியத்தை யாருக்கும் கற்றுக் கொடுக்க மாட்டார்கள். ஹத்தா யகூலா இன்னமா நஹ்னு ஃபித்னத்துன், நாங்கள் சோதனையாக இருக்கிறோம், எனவே ஃபலா தக்ஃபுர், இந்த சூனியத்தை பயன்படுத்தி கற்று அதை பயன்படுத்தி நீ அல்லாஹுவை மறுத்து விடாதே, இதை நீ கற்றுக்கொள்ளாதே என்று அவர்கள் வரக்கூடிய மக்களுக்கு உபதேசம் செய்வார்கள். மீறி யார் அவர்களை நிர்பந்தப்படுத்துகின்றார்களோ அவர்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுப்பார்கள். மக்கள் ஃபயதஅல்லமூன மின்ஹுமா, அந்த 2 பேரிடமிருந்தும் கற்றுக்கொண்டார்கள். மா யுஃபர்ரிகூன பிஹி பைனல் மர்இ வ ஸௌஜிஹி, ஒரு ஆணுக்கும் அவனுடைய மனைவிக்கும் இடையில் எப்படி பிரிவினையை அவர்கள் ஏற்படுத்துவது என்பதை கற்றுக்கொண்டார்கள். வமாஹும் பிதார்ரீன பிஹி மின் அஹதின் இல்லா பிஇذنில்லாஹ், வமாஹும் அவர்கள் இல்லை, பிதார்ரீன் தீங்களிப்பவர்களாக, கெடுதி செய்பவர்களாக, பிஹி அதை கொண்டு, எதை கொண்டு? அதன் மூலமாக. எதன் மூலமாக? பிஹி சூனியத்தின் மூலமாக. சூனியத்தின் மூலமாக மக்கள் கெடுதி செய்ய மாட்டார்கள். இல்லா பிஇذنில்லாஹ், அல்லாஹ்வுடைய நாட்டம் இன்றி. அல்லாஹ் என்ன சொல்ல விரும்புகிறான்? சூனியத்தின் மூலமாக ஒருவர் மற்றவருக்கு தீங்கு ஏற்படுத்த முடியும் என்றால், தீங்கு ஏற்படுத்துகிறார் என்று சொன்னால் அதுவும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படிதான். அதாவது சூனியத்திற்கு அல்லாஹ்வுடைய நாட்டத்தை மிஞ்சி, அல்லாஹ்வுடைய நாட்டத்திற்கு எதிராக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சக்தி கிடையாது. அதுவும் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட ஒன்றுதான். அல்லாஹ்வுடைய தக்தீர் என்ற அந்த நாட்டத்திற்கு உட்பட்டதுதான் அது. அல்லாஹ்வுடைய ஆட்சியை விட்டு, நாட்டத்தை விட்டு அது மீறிவிட முடியாது. வமாஹும் பிதார்ரீன பிஹி மின் அஹதின் இல்லா பிஇذنில்லாஹ். ஒருவன் ஒருவரை கத்தியால் குத்துகின்றான். இப்போது அந்த மனிதருக்கு மௌத் ஏற்படுகிறது என்று சொன்னால் இந்த மௌத்தை படைக்கக்கூடியவன் யார்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான். இது ஒரு காரணம். கத்தி என்பது ஒரு சபப். ஒருவன் விஷத்தை சாப்பிடுகின்றான், அதன் மூலமாக அவனுக்கு மரணம் ஏற்படுகிறது. விஷத்தை படைத்தவனும் அல்லாஹ்தான்,
அந்த விஷத்தின் மூலமாக மரணத்தை கொடுப்பவனும் அல்லாஹ்தான். விஷம் மரணத்தை படைக்கக்கூடிய இறைவன் என்பதாக யாரும் சொல்ல மாட்டார்கள். அதற்கு ஒரு காரணம். அது போன்றுதான் சூனியத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, யார் இந்த சூனியம் ஷைத்தான் புறத்திலிருந்து செய்யப்படுகிறது, ஷைத்தானுக்கு அல்லாஹ்வை மிஞ்சக்கூடிய ஆற்றல் இருக்கிறது என்று நம்பி அந்த ஷைத்தானை வணங்குகிறார்களோ, நம்பிக்கையாளர்களே நீங்கள் அப்படி எண்ண வேண்டாம். என்னை மிஞ்சியவன் அல்ல ஷைத்தான், என்னை மிஞ்சியதல்ல ஷைத்தானுடைய அந்த சூனியம். அதன் மூலமாக தீங்கு ஏற்படும் என்றிருந்தாலும் அந்த தீங்கு என்னுடைய நாட்டத்தின்படிதான். எனவே என் மீது நம்பிக்கை வையுங்கள், என்னிடத்திலே அதற்குரிய பாதுகாப்பை தேடுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல இடங்களிலே நமக்கு வழிகாட்டுகின்றான். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். குர்ஆனை ஓதும் பொழுது நீங்கள் இந்த துஆவை ஓதி ஆரம்பியுங்கள் என்பது குர்ஆனுடைய கட்டளை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், நீங்கள் கழிவறைக்கு செல்லும் பொழுது, கழிப்பிடங்களுக்கு செல்லும் பொழுது அங்கே நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனையை செய்து கொண்டு செல்லுங்கள். பிஸ்மில்லாஹ் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபுஸி வல் கபாயிஸ். யா அல்லாஹ், கெட்ட ஆண் பெண் ஜின்களை விட்டு, ஷைத்தான்களை விட்டு நான் உடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். நீங்கள் உங்களது மனைவியிடத்திலே சேருவதாக இருந்தாலும் பிஸ்மில்லாஹ் அல்லாஹும்ம ஜன்னிப்னா ஷைத்தான் வஜன்னிபிஷ் ஷைத்தான மா ரஸக்தனா. அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு எனது மனைவியிடத்திலே நான் நெருங்குகின்றேன். யா அல்லாஹ், எங்களை விட்டு ஷைத்தானை தூரப்படுத்தி விடு. எங்களுக்கு நீ கொடுக்கக்கூடிய அந்த குழந்தையை விட்டும் ஷைத்தானை நீ தூரப்படுத்தி விடு. ரப்பி அஊது பிக மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன் வ அஊது பிக ரப்பி அன் யஹ்துரூன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த பிரார்த்தனையை குர்ஆனிலே கற்றுக் கொடுக்கின்றான். நபியே, நீங்கள் சொல்லுங்கள், ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களை விட்டு, ஷைத்தானுடைய தீய சிந்தனைகளை விட்டு அல்லாஹ் நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். ரப்பி இன்னி அஊது பிக மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன். அதுபோன்று வ அஊது பிக ரப்பி அன் யஹ்துரூன். யா அல்லாஹ், அந்த ஷைத்தான்கள் என்னிடத்திலே வருவதை விட்டும், அன் யஹ்துரூன், என்னிடத்திலே வருவதை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் உன்னை கொண்டு. இந்த வசனங்கள் இது போன்று குர்ஆனில் நீங்கள் எடுத்து பார்த்தால் ஏராளமான வசனங்கள் இருக்கின்றன. அல்லாஹ் நமக்கு ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடும்படி கூறுகின்றான். அந்த அடிப்படையில் தான் இந்த வசனத்தையும் அல்லாஹ் சொல்லுகின்றான். சூனியத்தின் மூலமாக யாரும் யாருக்கும் தீங்களிக்க முடியாது, அல்லாஹ் நாடாமல். பிறகு அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த சூனியம் என்பது எவ்வளவு மோசமான ஒரு செயல். وَيَتَعَلَّمُونَ مَا يَضُرُّهُمْ وَلَا يَنفَعُهُمْ. இந்த யூதர்கள், சூனியத்தை கற்றுக்கொள்பவர்கள், தங்களுக்கு தீங்களிப்பதைத்தான் கற்றுக்கொள்கிறார்கள், தங்களுக்கு பயன் அளிப்பதை அல்ல. யார் அதை கற்று செயல்படுத்துகின்றார்களோ அவர்கள் அதன் மூலமாக தீங்கைத்தான் அடைவார்கள். ஒன்று பிறருக்கு தீங்கு செய்வார்கள், அல்லது இவர்கள் அதை செய்த காரணத்தால் அல்லாஹுவை மறுத்த காபிர்களாக ஆகிவிடுவார்கள். அல்லாஹுவை மறுத்த காபிர்களுக்கு நாளை மறுமையிலே உள்ள தண்டனை என்ன? நிரந்தர நரகம். ஷைத்தானை வணங்கியவர்களுக்கு நாளை மறுமையில் உள்ள தண்டனை என்ன? நிரந்தரமான நெருப்பு. அல்லாஹ் கூறுகிறான், وَلَقَدْ عَلِمُوا لَمَنِ اشْتَرَاهُ مَا لَهُ فِي الْآخِرَةِ مِنْ خَلَاقٍ. யார் இந்த சூனியத்தை வாங்கிக் கொண்டார்களோ அவர்களுக்கு நாளை மறுமையில் எந்த நல்ல பங்கும் கிடையாது, சொர்க்கம் அவர்களுக்கு கிடையாது என்பதை இந்த யூதர்கள், இந்த சூனியத்திலே ஈடுபடுபவர்கள் நன்கு விளங்கி வைத்திருக்கிறார்கள். وَلَقَدْ عَلِمُوا لَمَنِ اشْتَرَاهُ مَا لَهُ فِي الْآخِرَةِ مِنْ خَلَاقٍ. மீண்டும் அல்லாஹ் சொல்கிறான், وَلَبِئْسَ مَا شَرَوْا بِهِ أَنفُسَهُمْ لَوْ كَانُوا يَعْلَمُونَ. எதை விற்று தங்களை அவர்கள் வாங்கிக் கொண்டார்களோ அது மிக கெட்ட ஒன்று. அதாவது மார்க்கத்தை விட்டுவிட்டு, ஈமானை விற்றுவிட்டு, ஈமானை விலை பேசி, மார்க்கத்தை விலை பேசி, அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை விலை பேசி இந்த சூனியத்தை அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள் அல்லவா, இது மிக தீய ஒன்று. وَلَبِئْسَ مَا شَرَوْا بِهِ أَنفُسَهُمْ لَوْ كَانُوا يَعْلَمُونَ. இதை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டுமே, அறிந்து கொள்ள வேண்டுமே என்று அல்லாஹ் சொல்கிறார். சரி, இந்த வசனத்தை நாம் இப்போது கூறிய இந்த விளக்கத்தின் அடிப்படையில் தான் மூத்த அறிஞர்கள், சஹாபாக்களில் இருந்து அதற்கு பிறகு வந்த குர்ஆன் விரிவுரையாளர்கள் அனைவரும், பெரும்பாலானவர்கள், அதாவது ஒரு சிலரை தவிர
மற்ற எல்லா மார்க்க அறிஞர்களும் இந்த அர்த்தத்தின்படிதான் இதற்கு பொருள் செய்கிறார்கள். இந்த ஒரு சிலர் என்று சொல்லுகிறோமே, அப்ப அந்த ஒரு சிலருடைய அந்த கருத்திற்கு அங்கே ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா என்று சொன்னால், அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஆதாரங்கள் எல்லாம் பலவீனமான ஆதாரங்கள். மார்க்க விஷயத்தை நாம் பொறுத்தவரை அன்பிற்குரியவர்களே, ஒரு சில அடிப்படைகளை புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று என்ன? குர்ஆன், சுன்னா, அல்லாஹுடைய புத்தகமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆதாரமிக்க உறுதியான ஹதீசுகளும் அந்த நபி வழியும் தான் ஆதாரம் என்பதிலே, அடிப்படை என்பதிலே நமக்கு மாற்று கருத்து கிடையாது. இந்த குர்ஆனையும் சுன்னாவையும் எப்படி நாம் பின்பற்றுவது? ஒவ்வொரு காலத்தில் ஏற்படக்கூடிய சிந்தனைவாதி, ஒவ்வொரு காலத்திலே தோன்றக்கூடிய ஒரு ஆலிமுடைய பார்வையில் குர்ஆன் ஹதீஸை புரிந்து பின்பற்றுவதா, அல்லது இந்த குர்ஆன் ஹதீஸ் இறக்கப்பட்ட காலத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்திலே எந்த மக்கள் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹுவாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலும் நற்சான்று வழங்கப்பட்டதல்லவா, அந்த மக்களுடைய புரிதலில் இந்த குர்ஆன் ஹதீஸுடைய ஆதாரங்களை எடுத்துக் கொள்வதா என்று பார்த்தால், சஹாபாக்களை பொறுத்தவரை இந்த சஹாபாக்களில் இருந்து ஒருவர் கூட சூனியத்தை மறுத்ததாகவோ அல்லது சூனியம் என்பது ஒரு கற்பனையான ஒன்று என்பதாகவோ, சூனியம் என்பது ஒரு கற்பனையான ஒன்று, அதன் மூலமாக எந்த தீங்கையும் யாருக்கும் ஏற்படுத்த முடியாது, அது ஒரு கண்கட்டி வித்தைத்தான் என்று எந்த சஹாபியும் கூறவில்லை. இதற்கு மாற்றமாக சஹாபாக்கள் புறத்திலிருந்து மிக தெளிவான சான்றுகள் நமக்கு கிடைக்கிறது. சுஃபியான் இப்னு உயைனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அறிவிக்கின்றார்கள். இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இதை பதிவு செய்கிறார்கள். وروى سفيان عن أبي الأعور عن إكرمة عن ابن عباس قال علم السحر في قرية من قرى مصر يقال لها الفرما فمن كذب به فهو كافر مكذب لله ورسوله منكر لما علم مشاهدة وعيانا. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள், சூனியம் ஆரம்பமாக மிஸ்ர் தேசத்தில் உள்ள ஃபரமா என்ற அந்த கிராமத்தில் தான் கற்றுக் கொடுக்கப்பட்டது. யார் சூனியம் இல்லை, அது ஒரு பொய் என்று சொல்லுகிறானோ அவன் காஃபிர், இறை மறுப்பாளன் ஆவான். முகத்திபுன் லில்லாஹ், அல்லாஹுவை பொய்யன் என்று சொல்பவன். வரசூலிஹி, அல்லாஹுடைய ரசூலை பொய்யன் என்று சொல்பவன். எது கண்கூடாக அறியப்பட்டதோ, கண்ணுக்கு எதிராக எது நமக்கு தெரிகிறதோ அந்த ஒரு அடிப்படை யதார்த்த உண்மையை மறுக்கக்கூடியவன். இது யார் சொல்கின்றார்கள்? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள். இவர்கள் இந்த ஆயத்திலே தங்களுடைய அந்த தவறான கருத்திற்கு ஒரு ஆதாரமாக சொல்லும் பொழுது, இதே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இரண்டு விளக்கங்கள் இந்த ஆயத்திற்கு இருக்கின்றன. அந்த ஒரு விளக்கத்தை தான் இவர்கள் தங்களுடைய அந்த ஆதாரத்திற்கு கொண்டு வருகின்றார்கள். ஆனால் அதே சமயத்திலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சூனியம் இருக்கிறது, அது உண்மை, அதை மறுப்பவர் காஃபிர், அல்லாஹுவை பொய்ப்பிப்பவர், ரசூலை பொய்ப்பிப்பவர் என்று சொல்கின்றார்களே, அந்த அடிப்படையை விளங்கிக் கொள்ள தவறிவிடுகின்றார்கள். இவர்கள் இந்த வசனத்திற்கு கருத்து செய்வதற்கு இப்படிப்பட்ட ஒரு முரண்பட்ட ஒரு பொருளை இவர்கள் கொள்வதற்கு என்ன காரணம், இவர்கள் ஏன் இப்படி பொருள் கொள்கிறார்கள் என்பதை அறிவதற்கு முன்பதாக இவர்கள் ஏன் இப்படிப்பட்ட இந்த தவறான சிந்தனைக்கு தள்ளப்படுகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், அடுத்து இவர்களுடைய இந்த முரண்பட்ட சிந்தனைகள் என்ன, எப்படி முரண்படுகின்றன என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அன்பிற்குரியவர்களே, நம்மை பொறுத்தவரை, அதாவது குர்ஆன் ஹதீஸை குர்ஆன் ஹதீஸுடைய வெளிச்சத்திலே பின்பற்றக்கூடியவர்களை பொறுத்தவரை, இந்த குர்ஆன் ஹதீஸை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு நமக்கு என்ன ஆதாரம்? இந்த குர்ஆன் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறக்கப்பட்டது, அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் ஓதி காட்டப்பட்டது, அது இன்று வரை முஸ்லிம்களால் ஓதப்பட்டு வருகிறது. இந்த குர்ஆன் தன்னை பற்றி சேலஞ்ச் சொல்கிறது. அதாவது அல்லாஹ் கூறுகிறான், இந்த குர்ஆன் பொய்யாக இருக்கும் என்றால்
அல்லாஹ் அல்லாத வேறொரு புறத்திலிருந்து இறக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால் இதிலே முரண்பாடுகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இதிலே எந்த முரண்பாடுகளும் கிடையாது. உங்களால் முடிந்தால் இது போன்ற ஒரு வசனத்தை கொண்டு வாருங்கள் என்ற சேலஞ்சை இந்த குர்ஆன் கொடுக்கிறது. இப்படி நாம் இந்த குர்ஆனை நம்புகின்றோம். இந்த குர்ஆன் உண்மை என்பதாக நாம் நம்புகின்றோம். அதுபோன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ்களை பொறுத்தவரை எந்த ஒரு ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறத்திலிருந்து, அதற்கு பிறகு நபித்தோழர்கள் சஹாபாக்கள் புறத்திலிருந்து நம்பத்தகுந்த நற்சான்று பெற்ற சிறந்தோர்கள் மூலமாக நமக்கு கிடைத்ததோ அந்த ஹதீஸை முழுமையாக அப்படியே நாம் நம்பிக்கை கொள்கிறோம். எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னிலையில் அவர்களுடைய சபையில் நாம் இருந்து கேட்டால் நாம் எப்படி அதை ஏற்றுக்கொள்வோமோ, நம்பிக்கை கொள்வோமோ, அதற்கு தலை சாய்ப்போமோ, அது போன்றே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறத்திலிருந்து ஒழுக்கம் நிறைந்த, ஞாபக மறதியற்ற, தெளிவான சிந்தனை, நேரான மார்க்கத்தை உடைய, மக்களால் குறை உள்ளவர் என்று அறியப்படாத, நல்ல குணங்களை கொண்டு நற்காரியங்களை கொண்டு அறியப்பட்ட ஒரு அறிவிப்பாளர் ஒரு செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இணைத்து சொல்லும் பொழுது நாம் முழுமையாக அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம், நம்பிக்கை கொள்கிறோம். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ் என்று. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நீங்கள் குர்ஆனிலோ ஹதீஸிலோ நீங்கள் ஆழ்ந்து படிக்கும் பொழுது, அதை சிந்தித்து ஆராயும் பொழுது மாற்றார்களை திருப்திப்படுத்த வேண்டும். அதற்கு ஏற்பத்தான் நான் உங்களுக்கு குர்ஆனுடைய வசனங்களை இறக்கி வைத்திருக்கிறேன், ஹதீஸுடைய வசனங்களை இறக்கி வைத்திருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் கூறியிருப்பதாகவோ அல்லது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருப்பதாகவோ நீங்கள் எங்காவது படித்திருக்கின்றீர்களா? அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் தவிர வேறு யாரையும் திருப்திப்படுத்த வேண்டியது கிடையாது. அல்லாஹ் சொல்கிறான், வல்லாஹு வ ரசூலுஹு அஹக்கு அன் யுர்தூஹு. திருப்தி யாரை படுத்த வேண்டும்? அல்லாஹுவை திருப்திப்படுத்த வேண்டும், அவனுடைய ரசூலை திருப்திப்படுத்த வேண்டும். மக்களை நம்மால் திருப்திப்படுத்த முடியாது. மக்களுடைய சிந்தனைகள் மாற்றமானது. ஒவ்வொருவருடைய அறிவுக்கு ஏற்ப அவர் சிந்திப்பதற்கு அவர் நாடுவார். யாரை திருப்திப்படுத்த முடியும்? அல்லாஹுவை திருப்திப்படுத்த முடியும், அவனுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருப்திப்படுத்த முடியும். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அதன் பக்கம் மக்களை அழைக்கும் பொழுது நம்முடைய கடமை என்ன? இது அல்லாஹ் கூறியது, இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது. இது உனக்கு பிடித்தாலும் பிடிக்கவில்லை என்றாலும் நீ இதை ஏற்றுத்தான் ஆக வேண்டும், இதை நீ விரும்பித்தான் ஆக வேண்டும். நம்முடைய அறிவுக்கு ஏற்றுக்கொள்வதைத்தான் நாம் ஏற்றுக்கொள்வோம், நம்முடைய அறிவுக்கு முரண்படக்கூடியதை நாம் நிராகரித்து விடுவோம் என்ற நிலை இருக்கக்கூடாது. அதுபோன்று மாற்றார்கள் சந்தேகப்படாத வகையில் தான் நாம் இந்த இஸ்லாத்தை அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்ற ஒரு அடிப்படையும் இங்கே கிடையாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? மாற்றார்கள் என்ன கேள்வி கேட்டுவாங்களோ அவர்கள் இப்படி கேட்டுட்டாங்கன்னா நம்ம என்ன பதில் சொல்றது? குர்ஆன்ல உள்ள வார்த்தையில, குர்ஆன்ல அந்த வார்த்தை இருக்குதா, ஹதீஸ்ல அந்த வார்த்தை இருக்குதா, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. காபிர்கள், யகூதிகள், நசராணிகள் திருப்தி கொள்கிறார்கள், இல்லை, இதற்கு சாதகமாக நாம் குர்ஆனையும் ஹதீஸையும் வளைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த அறிஞர் எங்கே தவற விடுகிறார் என்று சொன்னால் தன்னுடைய பாதையை இந்த இடத்தில்தான். மாற்றார்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல தெரியாத காரணத்தால், உண்மையில் மூத்த மார்க்க அறிஞர்களுடைய நூலை அணுகி இருந்தால், அதை அழகிய முறையில புரிந்திருந்தால், இவர் என்னென்ன முரண்பாடுகளை வைக்கிறார்களோ அந்த எல்லா முரண்பாடுகளுக்கும் தெளிவான, அறிவுபூர்வமான, அழகிய பதில்கள் அங்கே மூத்த அறிஞர்களால் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆனால் தனது சிற்றறிவால் அவற்றை புரிந்து கொள்ள முடியாத ஒரு காரணத்தால் மற்றவர்களுக்கு பதிலளிக்கும் போது திணறி விடுவோமோ என்ற பயத்தால் அந்த அடிப்படையே மாற்ற நினைக்கும் பொழுதுதான் இவர் குர்ஆனிற்கும் சுன்னாவிற்கும் முரண்பட்டு செல்கிறார். இஸ்லாமிய அடிப்படைகளை மறுக்கக்கூடிய அல்லது மாற்றக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுகின்றார். உதாரணத்திற்கு இவர்கள் எழுதிய இந்த இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம் என்ற இந்த புத்தகத்தை எடுத்து படித்து பார்த்தால் தன்னுடைய ஒவ்வொரு பக்கங்களிலும் தன்னுடைய சிந்தனைக்கு ஏற்ப, தன்னுடைய அறிவுக்கு ஏற்ப குர்ஆனையும் ஹதீஸையும் எப்படி வளைப்பது,
தன்னுடைய அறிவுக்கு ஒத்துவராத ஹதீசுகளை எல்லாம் எப்படி நிராகரிப்பது, அதற்கு ஒட்டுமொத்த முஸ்லிம் அறிஞர்களுடைய அந்த லேபிளை கொடுப்பது, அதாவது தனக்கு எது ஒத்து வரலையோ எல்லா முஸ்லிம் சமுதாயமும் இதை நிராகரித்து ஆக வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு கொண்டு வருவது. இதைத்தான் இந்த நூலிலே நீங்கள் பார்க்கலாம். இந்த நூலுடைய பழைய பதிப்பை நீங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது இந்த அறிமுகம் என்று ஒன்று எழுதியிருப்பார்கள். இந்த நூலிலும் அது இருக்கிறது. பழைய அறிமுகத்திலே கீழே அன்புடன் பிஜே என்று எழுதப்பட்டிருக்கும். இந்த புதிய பதிப்பிலே அன்புடன் நபீலா பதிப்பகம் என்று எழுதப்பட்டிருக்கும். எதுவாக இருந்தாலும் சரி, இந்த பக்கத்தில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய இந்த வாக்கியங்கள் இருக்கிறது, இது முழுக்க முழுக்க அவருடைய வாக்கியம். இதிலே அவர் இந்த சூனியத்தை மறுக்கும் பொழுது என்ன வார்த்தை இவர் பேசுகின்றார்? அல்லாஹ் சூனியம் இல்லை என்று சொல்கிறான் என்று சொல்கிறாரா, அல்லது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள் சூனியம் இல்லை, அப்படி ஒன்று கிடையவே கிடையாது, அது ஒரு கற்பனை என்ற வாதத்தை முன்வைக்கிறாரா, அல்லது சஹாபாக்கள் சொல்லி இருக்கிறார்கள் சூனியம் எல்லாம் இல்லை கற்பனை என்ற வார்த்தையை சொல்லி இருக்கிறார்களா? இதில் எதையுமே தன்னுடைய ஆதாரத்திற்கு எடுத்து வைக்காமல் முதலாக இவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையிலேயே இவர் என்ன மனப்பக்குவத்தை கொண்டிருக்கிறார், என்ன நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறார் என்பதை சாதாரண ஒரு தெளிவான அறிவு படைத்த பாமரர் கூட புரிந்து கொள்ளலாம். இதில் எழுதக்கூடிய வாசகத்தை பாருங்கள். அறிமுகம். அறிவுக்கு பொருத்தமான நடைமுறைக்கு சாத்தியம் வாழ்க்கை நெறியே இஸ்லாம். இப்ப இந்த வார்த்தையை கூட நம்ம எப்படி கையாளணும்? அல்லாஹுடைய மார்க்கம் உண்மையில் அறிவுக்கு முரணாக அமையாது, நடைமுறைக்கு மாற்றமாக இருக்காது. ஆனால் இன்று சிலர் இஸ்லாமின் மீது ஆட்சேபனை செய்கிறார்கள், குர்ஆனின் மீது ஆட்சேபனை செய்கிறார்கள். அப்ப அவர்களுடைய அந்த ஆட்சேபனையை நீங்கள் முன்வைத்து பார்க்கும் பொழுது இவர் சொல்லக்கூடிய வாதம் பொய்யாக ஆகிவிடும். என்ன வார்த்தையை பயன்படுத்த வேண்டும்? யார் இறைவனுடைய அல்லாஹுடைய மார்க்கத்தை தெளிவான அறிவை கொண்டு புரிந்து கொள்ள நினைக்கிறார்களோ அந்த தெளிவான அறிவுக்கு, அந்த நேரிய இயற்கை படைத்தவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சட்டங்கள் முரண்படாது என்ற வாசகத்தை சொல்ல வேண்டுமே தவிர, பொதுவாக அறிவுக்கு முரண்படாது என்று சொன்னால், பொதுவாக நடைமுறைக்கு சாத்தியமானது என்று சொன்னால், பலர் சொல்கிறார்கள் எங்களால் இதை நடைமுறைப்படுத்தவில்லை, முடியவில்லை என்பதாக. யார் அல்லாஹுக்கு கட்டுப்படுவார்களோ அவர்களால் தான் நடைமுறைப்படுத்த முடியும். தொழுகையை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது وَإِنَّهَا لَكَبِيرَةٌ إِلَّا عَلَى الْخَاشِعِينَ الَّذِينَ يَظُنُّونَ أَنَّهُمْ مُلَاقُو رَبِّهِمْ وَأَنَّهُمْ إِلَيْهِ راجعون. இந்த தொழுகை கடுமையான சட்டம். தொழுகையை பற்றி அல்லாஹ் சொல்கிறார், இந்த தொழுகை ஒரு கடுமையான சட்டம், ஒரு பெரிய சட்டம். யார் உள்ளத்தால் அல்லாஹ்விற்கு பணிகிறார்களோ, தங்களது ரப்பை சந்திக்க வேண்டும் என்று பயப்படுகிறார்களோ, நாளை மறுமையில் அந்த ரப்பிடத்திலே திரும்ப வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ, அவர்களுக்குத்தான் இந்த தொழுகை இலகுவாக இருக்கும், அவர்களால் தான் இந்த தொழுகையை நிறைவேற்ற முடியும் என்று அல்லாஹ் சொல்கிறார். இப்ப இவர்கள் வைக்கக்கூடிய இந்த வாதம் என்னவென்று சொன்னால், எந்த கிறுக்கனாக இருந்தாலும் சரி அவனுடைய அறிவுக்கு இஸ்லாம் உட்பட வேண்டும், எந்த மடையனாக இருந்தாலும் சரி அவனுடைய அறிவுக்கு இஸ்லாம் உட்பட வேண்டும், எவ்வளவு பெரிய ஒழுங்கினம் உள்ளவனாக இருந்தாலும் சரி அவனுடைய நடைமுறைக்கு இஸ்லாம் சாத்தியமாக வேண்டும் என்ற ஒரு மனப்போக்கை ஏற்படுத்தக்கூடியதான் இந்த வாசகம். ஆகவேதான் தங்களுடைய நடைமுறைக்கு சாத்தியமற்றதையும் தங்களுடைய அறிவுக்கு பொருத்தமற்றதையும் இவர்கள் திருத்துவதற்கு முனைகிறார்கள். இவர்கள் மட்டுமல்ல, இவர்களுடைய வழியில் யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களும் அப்படித்தான். உதாரணத்திற்கு, சில மாதங்களுக்கு முன்பு நடந்த ஒரு நிகழ்ச்சி. நாங்கள் தாருல் ஹுதாவிலிருந்து அர் ரஹீக்குல் மக்தூம் என்ற நூல் வெளியிட்டிருந்தோம். எல்லா விஷயத்திலும் எப்படியாவது மற்றவர்களை மட்டம் தட்ட வேண்டும், மற்றவர்களின் பக்கம் மக்கள் நெருங்குவதை தடுக்க வேண்டும், மற்றவர்களுடைய ஆக்கங்களையும் அவர்களுடைய படைப்புகளையும் மக்களுக்கு மத்தியிலே ஒரு மதிப்பற்றதாக ஆக்க வேண்டும் என்பதிலே கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடிய இவர் தானாக ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டு அந்த கேள்விக்கு இவர்களாக பக்கம் பக்கமாக பதில் எழுதி வைத்தார்கள். என்ன? தாருல் ஹுதாவிலிருந்து அர் ரஹீக்குல் மக்தூம் என்ற ஒரு நூல் வெளியிடப்பட்டிருக்கிறது, சவுதி மார்க்க அறிஞர்களால் இந்த நூல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது, இந்த நூலை பற்றி உங்கள் கருத்து என்ன? இதற்கு பதில் என்ன? பதில், சவுதி மார்க்க அறிஞர்கள் ஒரு நூலை அங்கீகரித்தால், அதற்கு பரிசு கொடுத்தால் அது ஆதாரப்பூர்வமாக நூலாக ஆகிவிட முடியுமா? அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? அதிலே பொய்யான பல கட்டுக்கதைகள் இருக்கின்றன,
என்பதாக அவருடைய அந்த எழுத்து பாணியிலேயே அந்த நூலை பற்றி விமர்சனம் செய்து வைத்திருந்தார். அவர் எதிர்பார்த்தார் நாங்கள் அதற்கு பல பக்கங்களிலே பதில் கொடுப்போம் அல்லது நோட்டீஸ் அடிப்போம், போஸ்டர் போடுவோம் என்பதாக. அல்லாஹ்விற்கு தெரியும், மக்களுக்கு நன்றாக புரியும் எதிலே உண்மை பொய் இருக்கிறது என்பதாக. ஆனால் அடுத்த சில ஒரு வாரங்களிலே என்ன தெரியுமா நிலைமை ஏற்பட்டது? அவர்களுடைய அந்த அலுவலகத்திலிருந்து, ராஜாஜா அலுவலகத்திலிருந்து ஒரு வாரம் அல்லது 2 வாரங்கள் கழித்து எங்களுக்கு 20 ரஹீக் பிரதி வேண்டும் என்பதாக வருகிறார்கள். ஏன்? ஸ்ரீலங்காவிலிருந்து ஆர்டர் வந்திருக்கிறது அதற்காக வேண்டி. ஏங்க, அது கட்டுக்கதையாக இருந்தால், பொய்யாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? வாங்கக்கூடாது, அதை விற்கக்கூடாது, மக்களுக்கு அறிமுகப்படுத்தக்கூடாது. அப்ப அதை விற்றால், அதை எக்ஸ்போர்ட் செய்தால் காசு வரும் என்று மட்டும் இருந்தால் அதை வாங்கி விற்கலாமா? அப்ப உங்களுடைய கருத்துப்படி அது பொய் கட்டுக்கதையாக இருந்தால் அதை விற்பது எவ்வளவு பெரிய குற்றம்? அதை விற்பதும் ஒன்றுதான், சாமி சிலைகளை வாங்கி விற்பதும் ஒன்றுதான், அல்லது பொய்யான புராண கதைகளை வாங்கி விற்பதும் ஒன்றுதான். ஏனென்று சொன்னால் அதற்கு அவர்கள் பயன்படுத்தி இருக்கக்கூடிய வாசகம் அப்படிப்பட்ட வாசகம். அதிலே பொய்யான சம்பவங்கள் இருக்கின்றன, கட்டுக்கதைகள் இருக்கின்றன என்பதாக. இந்த அடிப்படையில் தான் அவர்களுடைய மாணவர்களோ யாரோ ஒருவர் போன் போட்டு பேசுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த நுபுவத்துடைய சம்பவங்களிலே, ஆரம்ப காலத்தினுடைய சம்பவங்களிலே வரும். நான் அப்போது வெளியூரிலே இருக்கிறேன். என்னிடத்துல பேசுகின்றார். நீங்க யாரு? உமர் ஷரீப் தானா? ஆமா உமர் ஷரீப் தான். இல்ல, உங்க ரஹீக்ல நீங்க ஒரு சம்பவம் எழுதிருக்கிறீங்க. நான் சொன்னேன், நானா எதுவும் எழுதல, நான் தர்ஜுமா தான் செஞ்சேன். என்ன சம்பவங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்துல வஹி வந்ததுக்கு பின்னாடி அவங்க பயந்து போய் தற்கொலை செய்ய போனதா நீங்க எழுதிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாப்ல. நான் சொன்னேன், அப்படிங்களா, சரி, அதுக்கு கீழே நீங்க என்ன ஆதாரம் நாங்க கொடுத்திருக்கோம்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேட்டோம். எதுக்குங்க இதுக்கெல்லாம் போய் ஆதாரத்தை பாத்துக்கிட்டு? என்ன கேள்வி பாருங்க, எதுக்கு இதுக்கு போய் ஆதாரத்தை பாத்துக்கிட்டு? கொஞ்சம் அவசரப்படாதீங்க, அதுக்கு கீழே ஏதாச்சும் ஆதாரம் கொடுத்திருப்போம். ஆதாரமற்ற செய்தியாக இருந்தா நிச்சயமாக நம்ம அதை மாத்திருவோம். அது என்ன ஆதாரம் கொடுத்திருக்கோங்கிறத பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னா. என் கையில இப்ப கிதாப் புக்கு கிடையாது. இப்ப நான் சொன்னேன், நான் இப்ப அந்த புக்கை பார்க்க முடியாது, நான் ஆபீஸ்ல இல்ல, நான் வெளியூர்ல இருக்கிற ப்ரோக்ராம்ல பயான்ல, நான் ஊருக்கு வந்ததுக்கு பின்னாடி எனக்கு அடுத்த நாள் தொடர்பு கொள்ளுங்க, அந்த புக்கை எடுத்துக்கிட்டு நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல அடுத்த நாள் ஒரு 11 மணிக்கு அந்த போன் வருது. போன் கால்ல எடுத்த எடுப்புல, என்ன நீங்க பாத்தீங்களா? நான் சொன்னேன், இப்பதான் வந்தேன், சரி பாத்துறேன்னு சொல்லிட்டு கிதாபை எடுத்தேன். அவரையும் எடுக்க சொன்னேன். அந்த சம்பவத்தை படிச்சதுக்கு பின்னாடி நான் சொன்னேன், அந்த சம்பவத்துக்கு கீழே என்ன போட்டுக்கிறோங்கிறத பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொல்றாரு, அதெல்லாம் எதுக்குங்க பாக்கணும், அதான் தெரியுது, அறிவுபூர்வமா சிந்திச்சு பார்த்தா தெரியலையா உங்களுக்கு? என்ன என்ன அறிவுபூர்வமா? அது எப்படிங்க ஒரு நபி தற்கொலைக்கு போவாங்க? தற்கொலை செய்து கொள்ள எப்படி ஒரு நபி ஆசைப்படுவார்? நான் சொன்னாங்க, கீழே பாருங்க, சஹீஹுல் புகாரியினுடைய அறிவிப்பு. முதல்ல நீங்க நிதானப்படுங்க, உங்க அறிவுக்கு பொருந்தலங்கிற காரணத்தினாலே இது பொய், இது எப்படி முடியும்னு நீங்க குதர்க்கம் பண்ணாதீங்க. உங்களுக்கு விளங்கலன்னு சொன்னா இதுக்கு என்ன விளக்கம்னு முதல்ல கேளுங்க. அதுக்கப்புறமா அந்த விளக்கம் சரியா இல்லையான்னு 2வது தடவை இன்னும் பல அறிஞர்களிடத்துல நீங்க உறுதி செய்யுங்க. அப்புறம் அதை பற்றி ஆழமா சிந்திங்க, அதுக்கப்புறமா முடிவெடுங்க. இப்படிலாம் எதுக்குங்க சிந்திச்சுட்டு இருக்கணும்? இதெல்லாம் எதுக்குங்க தேவை? நான் அவருக்கு விளக்கமா சொன்னேன். நீங்க என்ன ஒரு அடிப்படை அறிவு இல்லாம பேசுறீங்கன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த காலகட்டத்தை நீங்கள் புரியாம பேசுறீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தற்கொலை செய்து கொள்வது ஹராம், கூடாது, அது அல்லாஹ்வுக்கு பிடிக்காத செயல் என்ற இல்மெல்லாம் அப்ப அவங்களுக்கு கிடையாது. முதல்ல அப்பதான் ஒரு வஹியே வருது. யா அய்யுஹல் முஸம்மில் யா அய்யுஹல் முத்தஸிர் அல்லது இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்ற வசனத்தை அப்பதான் கேட்கிறாங்க. அவங்களால அது என்ன என்றே புரிந்து கொள்ள முடியாத நிலைமையில் இருக்கிறாங்க. தன்னிடத்துல வந்தது உண்மையில் மலக்குதானா என்ற உறுதியை அவர்களால் செய்ய முடியவில்லை. அந்த ஒரு நிலைமையில் அவங்க இருக்கிறாங்க. கதீஜாட்ட சொல்றாங்க. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வரக்காட்ட கூட்டிட்டு போறாங்க. இருந்தாலும் அடுத்து என்ன நடக்க போடுது, நான் உண்மையிலேயே என்னிடத்துல வர்றது மலக்குதானா, ரப்பு தான் என்னிடத்துல பேசுறானா என்ற விவரம் எல்லாம் இன்னும் அவர்களுக்கு அங்கே உறுதியாகவில்லை. எதுவரை அய்யுஹல் முத்தஸிர் கும் ஃபஅன்சிர் வரப்பக ஃபகப்பிர் வஸியாபக ஃபதஹிர் வர்ருஜ்ஸ ஃபஹ்ஜுர் என்ற முழு வசனங்கள் இறங்கி நீங்கள் நபிதான். அதுபோன்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2வதாக அவர்களுடைய கண்முன் தோன்றி நீங்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நீங்கள் மக்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர்தான் என்று உறுதியாக சொல்லும் வரை அவர்கள் தன்னுடைய நிலைமையை அறியாமல் இருக்கிறார்கள். அந்த காலகட்டத்தில் தான் நபி அவர்கள் பயப்படுகின்றார்கள். நான் ஏதாவது மக்களுக்கு மத்தியிலே தவறானதை சொல்லிவிடுவேனோ, வேறு ஏதாவது ஒரு தீமைக்கு வழிவகுத்து விடுவேனோ என்ற பயத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
மலையை நோக்கி ஓடுகின்றார்கள். அங்கிருந்து நாம் குதித்து தற்கொலை செய்து கொள்வோமாக என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். நபியே, நீங்கள் அப்படிப்பட்டவர் அல்ல, நீங்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட நபி, நீங்கள் திரும்ப செல்லுங்கள் என்பதாக. இந்த இடத்திலே அவர்கள் நபி என்பது உறுதியாகிறது. பொதுவான மக்களுக்கு ஏற்படக்கூடிய எண்ணங்கள் அவர்களுக்கு ஏற்படுகிறது. ஆனால் நபி என்ற காரணத்தால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். அன்பரே, இதுதாங்க இந்த ஹதீஸ். இப்படித்தான் நம்ம இந்த ஹதீஸை புரிஞ்சுக்கணும். இந்த புரிதல் நீங்க விளங்குற மாதிரி குர்ஆனுடைய ஹதீஸுடைய நபியுடைய ஷானுடைய நபியுடைய தன்மையோட முரண்படக்கூடியது கிடையாது. நீங்க நபிங்கிற அந்த அர்த்தத்தை மதீனாவுடைய காலத்துல உள்ள அந்த நபியுடைய ஸ்தானத்துல வச்சு பார்க்காதீங்க. அப்பதான் முதல் ஆயத்து இறக்கப்படுது. என்ன நடக்குது என்று தெரியாமலேயே என்ன வஹி வரப்போகிறது, எப்படிப்பட்ட ஷரியத் நமக்கு கொடுக்கப்பட போகிறது என்பதனுடைய அந்த சூழ்நிலை அறிவு இல்லாத நிலைமையிலே ஏற்பட்ட இது சம்பவம். இது அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான். அந்த சூழ்நிலையிலே இந்த விஷயங்களை இவ்வளவு தூரம் விளக்கியும் கூட விளங்கிக் கொள்வதற்கு முயற்சி பண்ணாங்களா? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இன்னும் பல மூத்த மார்க்கறிஞர்கள் சஹாபாக்கள் மூலமாக பதிவு செய்யப்பட்ட இந்த சம்பவம் அவங்களெல்லாம் சிந்திக்காம இந்த ஹதீஸ பதிவு செஞ்சிட்டாங்களா? அப்ப தன்னுடைய அறிவுக்கு ஒத்து வரலங்கிறதுனால மறுத்துக்கிட்டே போனா யார் வேணாலும் எதை வேணாலும் எடுத்து ஈஸியா மறுத்துட்டு போயிடலாம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரும் பொழுது ஒரு எறும்பு பேசுது. எறும்பு கூட்டத்தார்களே, நீங்கள் எல்லாம் உங்க பொந்துக்கு போயிடுங்க, சுலைமான் அவங்களை மிதிச்சு போட்டுருவாரு. யா அய்யுஹன் நம்லு துகுலு மசாகினக்கும், கேளுங்க. ஏன்னா அவர் இதே போலதான் இன்னொரு ஹதீஸின் மேல, சஹீஹான ஹதீஸின் மேல ஆட்சேபனை பண்றார். இதே இந்த மஜ்லிஸ்ல ரமதானுடைய மாதத்தில் நடந்த மறைகூறும் இறை தூதர்கள் என்ற தலைப்புல பேசும் பொழுது சஹீஹான ஒரு ஹதீஸை மறுக்கும் பொழுது எப்படிப்பட்ட அறிவு வாதத்தை பயன்படுத்துகிறார் என்று சொன்னா, அந்த வாதத்தை வைத்தா குர்ஆனுடைய இந்த ஆயத்தை மறுக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சஹீஹான ஹதீஸ்ல இருக்குது, பள்ளியை கொல்லுங்க, அது இப்ராஹிம் நபி நெருப்புல போடப்பட்ட போது அது ஊதியது என்பதாக. அவ்வளவுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது சஹீஹான ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறது, முடியும், சாத்தியம். உடனே என்ன கேள்வி? அது என்னங்க, பள்ளிக்கெல்லாம் தெரியுமா நபின்னு ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொல்லி, பள்ளிக்கெல்லாம் தெரியுமா அந்த நபிக்கு மக்கள் தொந்தரவு தர்றாங்கன்னு சொல்லிட்டு, எப்படிப்பட்ட குதர்க்கம் பாருங்க. அப்ப அந்த குதர்க்கத்தை அந்த சஹீஹான ஹதீஸ்ல வச்சா, அப்ப அதே அந்த குதர்க்கத்தை குர்ஆனுடைய இந்த ஆயத்துல வைக்க முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? நிச்சயமா முடியும். ஏன்னா அவர் சொல்ற வாதம் என்ன, இந்த ஹதீஸ் ஆதாரப்பூர்வமானது கிடையாது, இது பலவீனமான ஹதீஸ், இதனுடைய அறிவிப்பாளர்கள் பொய்யர்கள் இருக்கிறாங்க, பாவிகள் இருக்கிறாங்க, அதெல்லாம் கிடையாது. இந்த ஹதீஸ் அறிவை கொண்டு சிந்திச்சு பாருங்க. அது எப்படிங்க ஒரு பள்ளிக்கு தெரிய வரும்? இப்ராஹிம் நபின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அந்த நபியை கொண்டு போய் நெருப்புல போட்டாங்க என்பதாக அந்த பள்ளிக்கு எப்படி தெரிய வரும்? இப்படிப்பட்ட ஒரு வீணான சிந்தனைகளை சொல்லக்கூடிய மார்க்கம் கிடையாதுங்க நம்ம மார்க்கம் அப்படின்னு சொன்னா, அப்ப எப்படி சுலைமான் நபி அங்க ஒருத்தர் இருக்கிறாங்க, அவங்க பட்டாளத்தோட வர்றாங்க, அவங்க வரும்போது நம்ம மிதிக்கப்பட்டுருவோம் என்று அந்த எறும்புக்கு யார் சொல்லிக் கொடுத்தது? அந்த எறும்புக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? சுலைமான் நபியை தெரிந்து கொள்ளக்கூடிய இல்மு எறும்புக்கு இருக்கிறது என்று சொன்னால், இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தெரிந்து கொள்ளக்கூடிய அறிவை ஏன் அல்லாஹ் பள்ளிக்கு கொடுத்திருக்க மாட்டான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க மையத்தை அடக்கம் செய்ததற்கு பிறகு அந்த கபருல வேதனை செய்யப்பட்டால் அந்த வேதனையை ஜின்களையும் மனிதர்களையும் தவிர எல்லா படைப்பினங்களும் கேட்கின்றன. எவ்வளவு ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்! நான் விரும்பி இருந்தால் உங்களுக்கும் கேட்க வைத்திருப்பேன், ஆனால் நீங்கள் உங்களுடைய ஜனாசாக்களை அடக்க மாட்டீர்கள் என்ற காரணத்தால் அல்லாஹ் உங்களுக்கு அந்த சப்தங்களை மறைத்து விட்டான். எத்தனை விஷயங்கள்! ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஸ்வா ஒட்டகத்தில் வரும் பொழுது 2 கபருல வேதனை செய்யப்படுது, ஒட்டகம் மிரண்டு நின்று விடுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த 2 கபரிலே உள்ளவர்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள் என்று. நமக்கு கொடுக்கப்பட்ட அறிவில் பல அறிவுகள் மிருகங்களுக்கு கொடுக்கப்படாமல் இருக்கலாம், மிருகங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவிலே பல அறிவுகள் நமக்கு கொடுக்கப்படாமல் இருக்கலாம். ஒரு நாய் மோப்பம் பிடிக்குது, மனுஷனாலேயே மோப்பம் பிடிக்க முடியல, அது எப்படிங்க நாய் மோப்பம் பிடிக்க முடியும் சொல்லுவீங்களா? அன்பிற்குரியவர்களை, இப்படிப்பட்ட தன்னுடைய குறைவான அறிவை கொண்டு குதர்க்கம் செய்ய நாடினால் மனிதன் எல்லாவற்றையும் பொய் என்பதாக சொல்லிக் கொண்டே சென்று விடலாம். இவர்களுடைய நாம் என்ன சொல்லிட்டு வந்தோம்? மாற்றார்களை திருப்திப்படுத்த வேண்டும், அதற்கு ஏற்ப இஸ்லாத்தை வளைக்க வேண்டும். இதுதான் அவங்களுடைய கொள்கை. சொன்னமா இல்லையா? இங்க பாருங்க, எழுதுறாங்க, எப்படிப்பட்ட வார்த்தை! இதனுடைய விபரீதத்தை புரியாமல் இப்படி கிறுக்கி தள்ளுகிறார்களே, நாளை மறுமையில அல்லாஹ்விடத்தில் சென்று என்ன பதிலை சொல்லுவார்கள்? சரிங்க, எனக்கு எதிராக பேசிட்டு போங்க, உங்களுக்கு எதிராக பேசிட்டு போங்க, ஆனால் யாருக்கு எதிராக? இந்த இஸ்லாமை யாரை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹயாத்தாக்கினானோ, பரப்பினானோ, யாருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய குர்ஆன் எப்போதெல்லாம் ஓதப்படுமோ
அந்த காலமுறை அவர்களுக்கு நற்சான்றிதழ்கள் வழங்கினானோ அந்த சஹாபாக்கள் மேலையாங்க, அந்த தாபியின்கள் மேலையாக இப்படி சேத்தள்ளி வீசுறது பாருங்க. முஸ்லிம் பெயர் தாங்கிகள் சிலரால் யார பார்த்து யாரெல்லாம் சூனியம் இருக்கிறது, சூனிய உண்மை என்பதாக சொல்றாங்களோ யாரு அவங்க? யாரு? நபித்தோழர்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள். இவங்களை பத்தி இவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? முஸ்லிம் பெயர் தாங்கிகள் சிலரால். இந்த ஒரு வார்த்தையிலிருந்து அவர் தௌபா செய்யலைனாங்க. அவரும் ஷியாக்களும் ஒண்ணுதாங்க, அவர்களும் ஹாரிஜியாக்களும் ஒண்ணுதான். யார் சஹாபாக்களை மார்க்கத்தை விட்டு வெளியேறிவிட்டார்கள், இஸ்லாமை விட்டு வெளியேறிவிட்டார்கள் என்று ஷியாக்கள் சொன்னார்கள் அல்லவா, ஹாரிஜியாக்கள் முஅ்தஸிலாக்கள் சொன்னார்கள் அல்லவா, அதே வார்த்தையை தான் பயன்படுத்துகின்றார். முஸ்லிம் பெயர் தாங்கிகள் சிலரால். இஸ்லாம் மூட நம்பிக்கையின் மொத்த உருவமோ, நடைமுறைப்படுத்துவது மிக கடினமோ என்று மற்றவர்கள் கருதும் நிலை ஏற்பட்டு விட்டது. என்ன நிலை ஏற்பட்டுருச்சு? சூனியம் இருக்கிறது என்று சொல்வதால இஸ்லாம் நடைமுறைக்கு சாத்தியமற்றது என்ற நிலை எங்க இருந்து வந்துச்சு? அப்ப குர்ஆன் சொல்லுது, ஹதீஸ் சொல்லுது, இந்த உண்மைகள் எல்லாம் என்ன செய்யணும்? அப்ப உடனே அதுக்கு தகுந்த மாதிரி மாத்த பாருங்க சொல்றாரு. இந்த நிலை ஏற்பட காரணங்களை கண்டறிந்து அவற்றை களையெடுப்பதன் மூலமே இந்த அபிப்பிராயத்தை மாற்றார்களிடமிருந்து களைய முடியும். அப்ப இங்க இவருடைய நோக்கம் என்னன்னு சொன்னா, குர்ஆன்ல உள்ளதை குர்ஆனில் உள்ளதுபடி, ஹதீஸை ஹதீஸில் உள்ளதின்படி மக்களுக்கு சொல்லி மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்க வேண்டும் என்பது கிடையாது. மாற்றார்கள் என்ன ஆட்சேபனை செய்யறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இஸ்லாத்தை மாற்றி இப்ப நீங்க வாங்க இஸ்லாத்துக்கு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமயத்துல விரும்பினாங்க, ஒரு கூட்டம் வந்தாங்க, நாங்க ஜகாத்து கொடுக்க மாட்டோம் ஆனா இஸ்லாத்துக்கு வந்துடுறோம், பொருள்ல எங்களை விட்டுருங்க, மற்ற விஷயங்களை நீங்க சொல்றதெல்லாம் நாங்க கேட்டுக்கொள்கிறோம் என்று அவர்கள் இஸ்லாத்தை என்ற கண்டிஷன்ல இஸ்லாமை ஏற்றுக்கொள்ள வந்தாங்க. பொருள்கள் விஷயத்துல எங்களை நீங்க தவிர்த்துருங்க, நீங்க மற்ற விஷயங்களை நாங்க எல்லாமே செய்யறோம்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினாங்க. சரி, இவங்க எப்படியோ இஸ்லாத்துக்குள்ளார முதல்ல வந்துட்டோம், அதுக்கு அப்புறமா இன்ஷா அல்லாஹ் இவங்களை மாத்திரலாம், இவங்களே ஆதாரங்களை புரிய புரிய இவங்களே என்ன செஞ்சிருவாங்க, ஜகாத்து கொடுக்க முன் வந்துருவாங்க என்பதாக விருப்பப்பட்டு அவர்களுடைய பைஅத்தை அங்கீகரிக்க நாடினார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய எண்ணம் எவ்வளவு நல்ல எண்ணம், வந்துருட்டு முதல்ல இஸ்லாத்துக்கு. அன்பிற்குரியவர்களே, தெல்ல தெளிவான வசனங்களை சூரா பனி இஸ்ராயீலில் அல்லாஹ் இறக்கினான். நபியே, வலவுலா அன் தப்பத்னாக லகத் கித்த தர்கடு இலைஹிம் ஷைஅன் கலீலா, நாம் உம்மை நமது மார்க்கத்திலே உறுதிப்படுத்தி இருக்கவில்லை என்றால் நீங்கள் அவர்களுடைய கோரிக்கைக்கு சாய்ந்திருப்பீர்கள் கொஞ்சமாவது. அப்படி நீங்கள் சாய்ந்திருந்தீர்கள் என்று சொன்னால் இதல்ல அதக்னாக துஃபல் ஹயாத்தி வ துஃபல் மமாத், இவ்வுலகத்திலும் இரட்டிப்பான தண்டனையை நாம் உமக்கு கொடுத்திருப்போம். உனக்கு சாதகமாக எனக்கு எதிராக உதவி செய்யும் ஒருவரையும் நீங்கள் காண மாட்டீர். இவ்வளவு பயங்கரமான வார்த்தை. என்ன சொல்ல விரும்புகிறான் அல்லாஹ்விற்கு? நபியே, உங்களுடைய பணி என்ன? பல்லிக் மா உன்ஸில இலைக், உமக்கு எது சொல்லப்படுதோ அதை எடுத்து நீங்க சொல்றதுதான் வேலை. அவர்கள் சஞ்சலப்படுவாங்களே கஷ்டப்படுவாங்களேன்னு சொல்லி அந்த விதத்துல சிந்திக்கிறதெல்லாம் உங்களுக்கு அந்த வேலை, அதை பத்தி நீங்க சிந்திக்காதீங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுடைய நிகழ்ச்சி எடுத்துக்கொள்ளுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணுலகத்திற்கு சென்று வந்தார்கள், அல்லாஹ்விடத்திலே பேசி வந்தார்கள். இந்த செய்தியை அந்த காலத்தில் வந்த காபிர்கள் ஏற்றுக்கொண்டார்களா? மறுத்தார்கள், எள்ளி நகையாடினார்கள், கேவலமாக பேசினார்கள். எப்படிப்பட்ட பொய்யை முகமது சொல்லுகிறார் என்பதாக. அதுக்காக வேண்டி அதை சொல்லாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் மறைத்திருக்க முடியுமா? அந்த அனுமதி இருக்குதா? அல்லது அதுக்காக வேண்டி அதுல ஏதாவது மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? அன்பிற்குரியவர்களே, நாம் கூறினோம், இஸ்லாமை நாம் மக்களுக்கு மத்தியிலே பரப்பும் பொழுது, இஸ்லாமின் பக்கம் மக்களை அழைக்கும் பொழுது, குர்ஆனில் எப்படி சொல்லப்பட்டுள்ளதோ உள்ளதை உள்ளதுபடி சொல்லி அழைப்பதுதான் நம் மீது கடமையை தவிர அவர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்ற ஒரு அடிப்படையை வைத்துக் கொண்டு அதற்காக வேண்டி மார்க்க ஆதாரங்களை திருத்துவதோ அல்லது திரிப்பதோ நமக்கு அனுமதிக்கப்பட்டதல்ல.
ஆகவே இந்த ஒரு தவறான அடிப்படையை, மக்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்ற ஒரு தவறான அடிப்படையை வைத்துக் கொண்டு இந்த சூரத்துல் பக்ராவுடைய 102வது வசனத்திற்கு அவர் எப்படி முரண்பட்ட அர்த்தங்களை செய்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு இது குறித்து வந்திருக்கக்கூடிய ஹதீசுகள் அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக பொய்யான ஹதீசுகள், மறுக்கப்பட வேண்டிய ஹதீசுகள், அந்த சஹீஹான ஹதீசுகள் சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம் போன்ற பெரிய நூல், அதாவது ஆதாரமிக்க ஹதீஸ் நூல்களில் இருந்தாலும் சஹாபாக்களும் மூத்த மார்க்க இமாம்களும் தாபியீன்களும் அந்த ஹதீசுகளை அறிவித்திருந்தாலும் அந்த ஹதீசுகள் அனைத்தும் குர்ஆனுக்கு முரண்படுகிறது தன்னுடைய அறிவின்படி என்ற ஒரு வாதத்தை முன்வைத்து அந்த ஹதீசுகளை எல்லாம் புறக்கணிக்க வேண்டும் என்று கூறி அந்த ஹதீசுகளின் மீது இவர் செய்யக்கூடிய ஆட்சேபனைகள், இன்ஷா அல்லாஹ் அந்த ஆட்சேபனைகளையும் கூறி அதற்குரிய சரியான பதிலையும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த தொடரிலே நாம் பார்ப்போம். இந்த ஆயத்திற்கு இவர் செய்திருக்கக்கூடிய அந்த முரண்பட்ட தர்ஜமாவையும் கூறி அந்த தர்ஜமா எந்த விதத்திலே தவறானது என்பதையும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த தொடரிலே நாம் பார்ப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சத்தியத்தை சொல்வதற்கும் அதை எடுத்து நடப்பதற்கும் உதவி செய்வானாக. அசத்தியத்தை அசத்தியமாக விளங்கி அதிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும் வ அஸ்தஃபி அன்னி வ அன்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ويل لكل همزة لمزة الذي جمع مالا وعدده يحسب أن ماله أخلده كلا لينبذن في الحطمة وما أدراك ما الحطمة